ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு நியூ மாடல் பார்க்க போகிறோம். இது வந்து சிம்பிள் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்டை பேஸ் பண்ணி நம்ம ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ். லயபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. லயபிலிட்டிஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ஷேர் கேபிட்டல், ரீடைன்டு இயர்னிங்ஸ், கிரெடிட்டார்ஸ் இருக்குது. இங்கே அசெட்டில் லேண்டு, ஸ்டாக்கு, டெட்டார்ஸு, கேஷ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, நமக்கு ஃபண்டு எவ்வளோ கம்பெனிக்கு உள்ளே இருக்குது, அப்புறம் இந்த மெஷின்னு இந்த ஸ்டாக்குன்ற பேரில் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ளே இருக்கும். ஆனால் அமௌண்ட் வந்து ஃபண்டு வந்து வெளியில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் என்ன இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி நம்மளோட ட்ரேடிங்கில் என்ன ஃப்ளோ ஆகிடுக்கு, உண்மையிலேயே ஃபண்ட்ஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ ஓகே, இதில் பாருங்கள் என்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம இதிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸு. சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு அப்படிங்கும்போது ட்ரேடிங்கில் நம்ம பண்ண ப்ராஃபிட்டு, அப்புறம் இஷ்யூ பண்ணிவிட்டு நமக்கு ஷேர்ஸில் அமௌண்ட் வந்திருக்கும்ல அது, அப்புறம் லோன் வாங்கியிருப்போம்ல அந்த இது, பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கிறது, இல்லாட்டினா டிபெஞ்சர்ஸ் வாங்கியிருந்திருப்போம், அந்த மாதிரி பாரோயிங்ஸு பண்ணியிருந்திருப்போம், அமௌண்ட் வந்து உள்ளே வந்திருக்கும் அந்த மாதிரி. ஸோ சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட் கூட இதுக்குள்ளே வரும். அதாவது ப்ராடக்ட் நமக்கு வெளியில் போனாலும் பரவாயில்ல, ஆனால் அமௌண்ட் வந்து நமக்கு உள்ளே வந்திருக்கும் பல்காக. அதுதான் வந்து சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட். ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ட்ரேடிங்கில் ஏதாவது லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை நம்ம ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் அசட்டை வந்து வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இல்லாட்டினா டிவிடெண்ட்ஸ் வந்து பே பண்ணியிருக்கோம் யாருக்காவது, நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, இல்லை அப்படின்னா பாரோயிங்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்போம்ல, அதுக்கான ரீபேமெண்ட் நம்ம ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் வரும். அதாவது நம்ம பண்ணுற ஏதோ ஒரு ஆப்ரேஷன்னால் நம்மக்கிட்ட இருந்த ஃபண்டு வெளியில் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், இதில் வந்து ஆக்சுவலாக என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, என்ன மாதிரி இயர்னிங்ஸு நம்ம வந்து ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்னே சொல்லி இங்கே கொடுத்துருந்துருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னா, ரீடைன்டு இயர்னிங்ஸ்ன்னு இருக்குதுல, இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஷேர் கேபிட்டல், அதாவது ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதனால நமக்கு எவ்வளோ வந்து ஃபண்ட் வந்து உள்ளே வந்திருக்கு. ஓகேவா? ஃப்ளோ ஆகிடுக்குங்கிறதுனால நம்ம இது எடுத்துக்கிறோம். இப்போது இந்த 2 ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. கிரெடிட்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க. இவங்களுக்கு நம்ம வந்து பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வரமாட்டாங்க. தென் அசெட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன ஃபிக்ஸட் அசெட்ஸு, நம்ம யாருக்கு வந்து டிவிடெண்ட் பே பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வரும் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் அசெட்டில் வந்து லேண்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? வேறு எதுவுமே வந்து எந்த ஐட்டமுமே வந்து வராது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31/12/92 நம்ம ஹெட்டிங் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் இருக்குது, ரீடைன்டு இயர்னிங்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ஷேர் கேபிட்டலோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வரும், 50,000 வரும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ன்னு போட்டு இதுக்கான பேலன்ஸ் அமௌண்ட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க 50,000. அதுக்கப்புறம் ரீடைன்டு இயர்னிங்ஸ் இங்கே வந்து இந்த இயருக்கு 10,000 இருக்குது, 92க்கு 13,000 இருக்குது. அப்போது இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட் அமௌண்ட் இருக்குது, 13,000 வரும் இல்லையா? அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரைஸ் ஆகிருக்கு. அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்புறம் இவ்வளோ தான் இங்கே அமௌண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து நமக்கு என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா, இங்கே ஒரே ஒரு லேண்டு மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ ஓகே, இதுக்கான இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன அமௌண்ட் வரும்னு சொல்லி பாருங்கள். அதை வந்து நம்ம 16,000 வரும். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்ச இந்த சோர்ஸஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் கூட நம்ம லெஸ் பண்ணி போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், லேண்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 60,000 வந்து
92ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 91ல 50,000 பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ண டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம்மு. ரொம்ப சிம்பிளான சம்மு. ஸோ இங்கே சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு மைனஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். இதையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணால் 47,000 வருது. இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஆக்சுவலாக நம்ம கையில் எவ்வளோ ஃபண்டு இருக்குது? 47,000க்கான ஃபண்டு தான் நம்ம கையில் இருக்குது. இது ஒரு மெத்தட். ஓகேவா? இது ஒரு மெத்தட். இதே வந்து இன்னொரு இதில் நம்ம லெட்ஜரில் போடணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி பாருங்கள், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டிங்னு போட்டு சோர்சஸ் ஆஃப் ஃபண்டு, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் போட்டுட்டோமா? இங்கே எழுதின அதே ஐட்டம்ஸ், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சேம்மு. அதே மாதிரி இங்கே லேண்டு பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் போட்டுட்டோம். அவ்வளோதான். இங்கே வந்து எங்கே வந்து அமௌண்ட்டு கம்மியாகுதோ அதை நம்ம டேலி பண்ணி போடுவோம். ஸோ 47,000 இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சேம் அமௌண்ட் வந்து வந்துருச்சு. இந்த 47,000 பேலன்சிங் ஃபிகரு, இந்த 63,000 வந்து சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸு, அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்க்கான அமௌண்ட் வந்து நமக்கு எதுவும் இல்லை. இங்கே ஒன்று மட்டும்தான். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இது வந்து இந்த மெத்தடில் இது நம்ம ஃபாலோ பண்ணுறதை விட இது நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு எந்த ஒரு இதுவுமே டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட சம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. பிஎன்எல் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அட்ஜஸ்டட் பிஎன்எல் அக்கௌண்ட் போடுவோம். அட்ஜஸ்டட் பிஎன்எல் அக்கௌண்ட் போடும்போது நம்ம இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதே ஃபாலோ பண்ணாலும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்.